வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னீங்கன்னா, தஞ்சாவூர் பெரிய கோயில் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எங்க அம்மா வீட்ல இருந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் கோயில் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ நைட் அங்கதான் ஸ்டே பண்ணிட்டு காலையில குளிச்சு எழுந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்க வந்து கோயில் போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இந்த ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த தஞ்சாவூர் கோவிலோட டெம்பிள், அதாவது கோபுரத்தோட டெம்பிள் வந்து கரெக்டா வியூ தெரியும், சூப்பரா இருக்கும். அதுதான் உங்களுக்கு நான் இப்ப காமிக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் ஊருக்கு போனோமா, ஸோ நல்ல எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, என் பசங்களுக்கு என்னோட ஊர் நான் இப்போ விவரம் தெரிஞ்சு நான் சுற்றி காமிக்கிறேன்னா அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ நாங்கள் கரெக்டாக தஞ்சாவூர் கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். நாங்கள் கார் பார்க்கிங் நின்று இந்த வியூ வந்து கவர் பண்ணோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ். நான் இந்த ஊரில் பிறந்து வளர்ந்தது எனக்கு ரொம்ப பெருமையை தருது. எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமான விஷயம் தாங்க. நாங்கள் ஊர்ல இருந்துட்டு நாங்கள் அடிக்கடி நாங்கள் அந்த கோயிலுக்கு போவோம். பிரதோஷம், அப்புறம் வந்து அங்கே வராகி அம்மன் இருக்கு இல்லையா, வராகி அம்மனுக்கு ஏதாவது ஃபெஸ்டிவல் விசேஷமான இது வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் மிஸ் பண்ணாமல் போவோம். இதுதான் வந்து கோவிலோட என்று நாங்களும் அப்புறம் என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸும் 2 பேரும் தான் நாங்கள் வந்திருந்தோம். 2 ஃபேமிலியும் வந்திருந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ஹாப்பியாக இருந்துச்சு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது லீவ் டைம்னால அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டம் கம்மியாக இருக்கிறப்ப தான் நாங்கள் போனோம். ஏன்னா லீவ்லாம் முடிஞ்சு ஸ்கூல் திறக்கிறப்ப அந்த டைமிங்கில் தான் போனோம். இது என்ட்ரன்ஸில் வந்து இந்த சைடு வந்து லெஃப்ட் சைடு வந்து விநாயகரும், ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா முருகனும் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் கோயிலுக்குள்ளே போகிற ஃபுல் வியூஸு. இது வந்து டூரிஸ்ட் பிளேஸுங்கிறதுனால நிறைய பேர் வந்து வர ஆரம்பிச்சாங்க. ஆனால் கூட்டம் இப்போ வந்து கம்மியாகவே இருந்துச்சு. நாங்கள் வந்து உள்ளே போயிட்டு இருக்கிறோம். இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனை வாங்கி கொடுத்தா சொல்லிக்காமல் சமைக்க பண்ணுவாங்க. மற்ற கோயில் மாதிரிலாம் கிடையாதுங்க. பாருங்க, இது ஒரு என்ட்ரன்ஸ். இந்த கோவிலோட அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படிதான் வந்து அந்த காலத்தில் கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்க, நம்ம மெயின் ஏரியாவுக்குள்ள போகிறோம். எத்தனை வியூ, அதாவது எத்தனை நுழைவாயுங்க வந்து இந்த கோவில் இருக்குன்னு பாருங்களேன். அதுதாங்க இந்த கோவிலோட ஹைலைட்ஸ். அவ்வளோ இது பிளான் பண்ணி அவ்வளோ சூப்பராக அந்த காலத்துலேயே வந்து கட்டியிருக்கிறாங்க. அதாவது 1010வது வருஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளான் பண்ணி இவ்வளோ சூப்பராக கட்ட முடியுமா அப்படின்னா இந்த கோவில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். நம்ம ஒரு கடவுளை பார்க்கறதுக்கு இத்தனை நுழைவாயுங்க வந்து நம்ம நுழைஞ்சு போற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கு நிறைய ஹிஸ்ட்ரி எல்லாம் இருக்குதுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரி வந்து நான் சொல்றேன். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சுரங்கப்பாதை வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நந்தி தெரியுறாங்க பார்த்தீங்களா, முன்னாடி நந்தி, பெரிய நந்தி, அதுக்கப்புறம் தான் சிவன் இருக்கிறாங்க. இங்கேருந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து சுரங்கப்பாதை இருக்கு. அது மாதிரி புதுக்கோட்டை புவனேஸ்வரன் அம்மன் கோயிலுக்கும் சுரங்கப்பாதை. நிறைய கோவிலோட டைப்போட சுரங்கப்பாதையெல்லாம் இங்கே இருக்கு. ஆனால் அது வந்து இப்போ வந்து போக முடியாது. ஏன்னா அந்த காலத்தில் வந்து அந்த மாதிரி சுரங்கப்பாதையெல்லாம் வந்து அமைச்சிருக்கிறாங்க. ஒரு கோவிலோட டைப்பில் வந்து சுரங்கப்பாதையெல்லாம் அமைச்சிருக்கிறாங்க. இதுதான் நந்தி. தஞ்சாவூர் பெரிய கோவில் வந்து பெரிய கோவில்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா பிரகதீஸ்வரர் டெம்பிள் அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம். தமிழ்நாட்டில் வந்து தஞ்சாவூரில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற சிவன் கோவில் வந்து இந்த பெரிய கோவில் தாங்க. இந்த கோவிலில் சோழ பேரரசின் மாமன்னரான ராஜ சோழன் வந்து கிபி 1003 முதல் 1010 வரை கட்டினதா இந்த கோவிலின் வரலாறுங்க. இந்த கோவில் முதலில் ராஜேஸ்வரன் என்று அழைக்கப்பட்டது. இந்த கோவிலின் மிகப்பெரிய சிறப்பு அது விமானம் சுமார் 217 உயரம் கொண்ட இந்த விமானம். விமானம்னா ஒண்ணும் இல்லைங்க, இந்த தஞ்சாவூர் கோவில்ல பெரிய கோபுரம் இருக்கு இல்லையா, ஸோ அதோட உயரம் தாங்க வந்து பாத்தீங்கன்னா 216 அடி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அக்காலத்திலே வந்து பாத்தீங்கன்னா உலகிலே மிகப்பெரிய உயரமான கோவில் கோபுரம் ஒன்றானது இருந்தது.
முழுவதுமே கிரானைட் கற்களால வந்து இந்த கோயில் வந்து கட்டப்பட்டிருக்கு. இதன் பொறியியல் அதிசயத்தை வெளிப்படுத்துகின்றன. இந்த கோவில் வந்து ஒரு கட்டிட அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய பிரம்மாண்டமா இருக்கும். கோவில் முன்புறத்தில் ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட மிகப்பெரிய நந்தி சிலை உள்ளன. அவ்வளோ பெருசா இருக்குங்க. அந்த நந்தி சிலை வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கல்ல மட்டும்தான் வந்து செதுக்கியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1000 ஆண்டுகளுக்கு முன்பே நவீன இயந்திரங்கள் இல்லாம இவ்வளவு பிரம்மாண்டமாக கட்டிடத்தை உருவாக்கிய சோழர்களின் திறமையை தான் இந்த கோவில் வந்து காட்டுது. இந்த கோவில் சுவர்களில் காணப்படும் கல்வெட்டுகள் சோழர் கால நிர்வாக கலை, கலாச்சாரம் மற்றும் பொருளாதார பற்றி பல முறை தகவல் நமக்கு வழங்குகின்றன. இந்த கோவில் உள்ள கோபுரத்துல அப்புறம் வந்து இந்த கோவில் உள்ள கல்வெட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒரு உதவி செஞ்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கவுங்க பேருங்க கொண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்வெட்டுல வந்து செதுக்கியிருப்பாங்க. இப்போ வந்து ஒரு மண் எடுத்து கொடுக்குற உதவி செய்யறாங்கன்னா அவங்க பேரும் அந்த கோவில் கல்வெட்டுல செதுக்கியிருக்காங்க. ஒருவேளை சாப்பாடு செஞ்சு போட்டாங்கன்னா அவங்க பேரும் அந்த கோவில் கல்வெட்டுல இருந்து இருக்கு. ஒரு உதவி நிவாரண பொருள் ஏதாவது ஒரு கோவிலுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா உதவி செய்யறாங்க இல்லையா. ஸோ அவங்க பேரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்வெட்டுல பொறிக்கப்பட்டிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழர் வந்து இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாரு. ஏன்னா அவங்களோட பெயரும் வந்து அதுல வந்து பங்களிக்கணும். அவர்கள் செய்த வேலையை வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பங்களிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிருக்காங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல தாஞ்சூர் பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த கோவிலை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா இதுல தாஞ்சூர் பெயிண்டிங்ஸ் இருக்கு. இந்த தாஞ்சூர் பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து இயற்கை பொருட்களை வச்சு இலைங்கள் இயற்கையில இருந்து என்னென்ன எடுக்கப்படுமோ அது அந்தந்த கலர்ஸ் வந்து வச்சுதான் வந்து பெயிண்டிங் வந்து பண்ணிருக்காங்க. இன்னமும் வந்து ஒரு சில பெயிண்டிங்ஸ் வந்து அடையாம இருக்குதுங்க. 1987 ஆண்டு வந்து UNESCO அப்படின்னு இந்த கோயிலுக்கு கிரேட் லிவிங் சோழா டெம்பிள் என்று உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. பின்னர் கங்கை கொண்ட சோழபுரம் மற்றும் தராசுர கோவில்களில் இந்த பட்டியல்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாம். 1000 ஆண்டுகள் கடந்து கம்பீரமாக நிற்கும் தஞ்சாவூர் பெரிய கோவில் தமிழர்களின் கலை, அறிவு, கட்டிடக்கலை மற்றும் பண்பாட்டின் அழியாத அடையாளமாக விளங்குகிறது. இந்த கோவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். பாய், தேங்க்யூ.